ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் எங்களோட ஒரு நாள் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் விஷயமாக வெளியே போயிருந்தாங்க. அதனால் ஒரு டே ஃபுல்லாக நானும் பேபி மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். எவ்வளோ வேலை இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு காமாக உட்காந்து இந்த வீடியோ பாருங்கள். ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். இவனு பேபி நல்லா தூங்கிட்டு இருந்தான். சரி, அவன் எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்துட்டேன். சரி, அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட் எதாவது ரெடி பண்ணி வச்சிடலாம், அப்புறம் மிச்சம் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு மேங்கோ பேன் கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அவனுக்கு பேன் கேக்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அதனால ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஏதாவது ஒரு பேன் கேக் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி இன்றைக்கி ட்ரை பண்ணது தான் மேங்கோ பேன் கேக். ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இல்லை, ஒர்க் விஷயமா 2 days வெளியே போயிருந்தாங்க. சரி, அந்த அன்றைக்கி நானும் பேபி மட்டும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றத ஒரு வீடியோவாக எடுத்து வச்சா எங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இவனும் எந்திரிக்கிறதுக்குள்ளே செஞ்சிடலான்னு பார்த்தா நம்ம இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டாரு. அதனால் அந்த ரெசிபி ஷூட் பண்ண முடியல. அப்புறம் பேபிக்கு ப்ரஷ் மட்டும் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே பேன் கேக்கும் கொடுத்துட்டேன். ப்ரஷ் பண்ணி விடுறதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு நினச்சா சுத்தமாக முடியல. அவ்வளோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் ப்ரஷ் பண்ணிக்கிறான். ஃபஸ்ட்டெல்லாம் ப்ரஷ் பண்ணலான்னு சொன்னாலே அவ்வளோ ஆசையாக ஓடி வருவான். இப்போல்லாம் அவனுக்கு ப்ரஷ் பண்ணுறதே பிடிக்கிறது இல்லை. எப்படியோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு வழியாக ப்ரஷ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு உட்கார வச்சுருந்தேன். பேன் கேக்ஸ் செஞ்சு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு வேலை மிச்சம். ஊட்டி விட்டுற வேலை தான், அவனே சாப்பிட்டுக்குவான். பேன் கேக் கொண்டு வந்து வச்சது தண்ணி கூட குடிக்கல, அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டான். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே கால்கடியில் பிச்சு போட்டு வச்சுருந்தான். அப்புறம் அதெல்லாம் கூட்டி தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். யூனுஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு அவனை செட்டில் பண்ணி விட்டுட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். சரி, அதனால் ஃபஸ்ட்டு டிவி போட்டு கொடுத்துட்டு அவனை சோஃபா மேலேயே உட்கார வச்சுட்டு நானும் ரெடி பண்ண போயாச்சு. ஹஸ்பண்ட் இல்லை, எனக்கு மட்டும் தான் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி எதாவது சிம்பிளாக எடுத்துக்குவேன். இன்றைக்கி ஃப்ரூட் மிக்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஆப்பிள் கட் பண்ணி சேர்த்திட்டு அதோட போமோகிரானட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மேங்கோ வந்து பேபிக்கு பேன் கேக் பண்ணது போக மிச்சம் இருந்துச்சு, அதையும் லைட்டாக மிக்சியில் அரைச்சி இதோட சேர்த்து சாப்பிட்டாச்சு. அப்படியே யூனோக்கும் வந்து ஸ்நாக்ஸ்க்கு இதே கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு எனக்கு கட் பண்ணதுலேயே கொஞ்சம் அவனுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. அது என்னமோ எனக்கு மட்டும் தனியாக எதாவது செய்யணும் அப்படின்னாலே ரொம்ப லேசினஸ்ஸாக இருக்கும். அதனாலே ஏதாவது இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துக்குவேன். இன்றைக்கி யூனஸ் எந்திரிக்கும் போது கொஞ்சம் அழுதுட்டு தான் எந்திரிச்சான். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுறதுக்கும் ஒரே அழுகையாக இருந்துச்சா, ஒரு வேளை இன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படி தான் இருப்பானோன்னு சொல்லி தான் டேவே ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோதான், என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. எப்போதும் சாப்பிடும்போது அவன் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு மறைச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தான். சரி, அப்புறம் பாவம் பிள்ளைய அழுக வைக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டேன். இந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து நான் சீட் மிக்ஸுமே ஆட் பண்ணி தான் சாப்பிட்ருக்கேன். இப்போல்லாம் எப்போ ஞாபகம் வருதோ அப்போல்லாம் எடுத்து அந்த சீட் மிக்ஸ் சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு ரொம்ப ஹேர் ஃபாலாக இருந்துச்சு. இப்போ இந்த சீட் மிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் பரவாயில்ல, பேபி ஹேர்ஸுமே வளர்ந்துட்டுருக்கு. அதனால் இப்போல்லாம் இந்த சீட் மிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுமே துணி வாஷிங்க்கு போட வேண்டியது இருந்துச்சு, அதுவும் போட்டு விட்டுட்டேன்.
ஆக்சுவலாக அன்றைக்கி வாஷிங் மிஷின் சர்வீஸ்க்கு வந்து புக் பண்ணியிருந்தேன். அது வர்றது ஞாபகமே இல்லாமல் நான் பாட்டுக்கு துணி எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன். அப்புறமா தான் கால் பண்ணி லொக்கேஷன் அனுப்புங்க இன்றைக்கி வரோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் அதெல்லாம் பக்கெட்லேயே போட்டு விட்டுட்டேன். இந்த யூனு பேபி எப்போ சோஃபா மேலே ஏறி பழகுனானோ அன்னையிலேருந்து சோஃபா மேலே தான் உட்காருவார். கீழே உட்கார்றதில்ல, கீழே விளையாடுறதுமே இல்லை. சோஃபா மேலேயே அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறானே தவிர கீழே இறங்கி விளையாடுறதே இல்லை. அதனால் இன்றைக்கி ப்ளே மேட் போட்டு உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன். அப்புறம் நானும் அவன் கூடவே கொஞ்ச நேரம் உட்காந்து விளாண்டுருந்தேன். இப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன்லாம் பண்ணுறான். ஹக்கு, கிஸ்ஸு, ஹைஃபை, அப்புறம் நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு காட்டுறான். சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். நானும் அவன் பண்ணுற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வீடியோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அந்த விஷயம்லாம் அவனே மறந்து போயிடுறான். சரி இன்றைக்கி இந்த வீடியோவில் எடுத்து வச்சா நமக்கு ஒரு மெமரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதெல்லாம் செய்ய வச்சு வீடியோ எடுத்தாச்சு. அவ்வளோதான், அவருக்கு பொறுமை இல்லை. அப்புறம் மறுபடியும் சோஃபா மேலேயே ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டான். சரி அவன் உட்காந்து விளாடட்டும், அதுக்குள்ளே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதான் செஞ்சிட்ருந்தேன். இப்போல்லாம் தொட்டிலேருந்து கீழே விழுந்துடுறான். நைட்டு ஒவ்வொரு டைம் எந்திரிச்சு ஃபீட் பண்ணுறதுக்கு எந்திரிக்கும் போது எனக்கு காணோன்னு சொல்லி தேடுவான். அதனால் பெட்லேருந்து கீழே விழுந்துருவானோன்னு சொல்லிவிட்டு இப்போல்லாம் பெட்டு கீழே தான் போட்டிருக்கிறது. அதனால் ஃபஸ்ட் அங்கெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்தாச்சு. மாடு எப்படி சவுண்டிடும்? ஆச்சு. ஷீப் எப்படி சவுண்டிடும்? பே. அப்புறம் காக்கா எப்படி சவுண்டிடும்? காக்கா. அப்புறம் வாஷிங் மிஷின் சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க. உள்ள ட்ரம் திறந்து பார்த்தா இவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. அப்புறம் அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இந்த பிளாக் கலர், நேவி ப்ளூ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் அதிலலாம் ஒயிட்டாக தெரியுது. அப்படியே அதெல்லாம் வாஷ் பண்ணாத மாதிரியே இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. சரி ஒரு வேளை ட்ரம் க்ளீனிங்க்கு டைம் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக 3 monthsக்கு ஒன்ஸ் வந்து இந்த ட்ரம் க்ளீன் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த ட்ரம் க்ளீன் பண்ணியும் 1 yearக்கு மேலே ஆச்சு. அதுவும் இல்லாமல் தண்ணியோட ஸ்பீடும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். அவங்களும் வந்து சீக்கிரம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ப்ராசஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களே பண்ணிக்குவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொல்லி தரல. ஆனால் இந்த டைம் வந்த அந்த அண்ணா வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சிம்பிளாக தான் இருந்துச்சு, இது தெரியாமல் போச்சேன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மார்னிங்கே பேபிக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதுதான் கொடுத்துருந்தேன் ஸ்நாக்ஸாக. அது சாப்பிட்டுட்டு அப்புறம் அவனையும் தூங்க வச்சுட்டேன். எந்திரிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு லஞ்ச் கொடுக்கணும். இவனை தூங்க வச்சுட்டு நானும் அப்படியே லன்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. வீடே ஃபுல்லாக மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு குக்கிங் முடிச்சுட்டா அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளும் லன்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாலே மோஸ்ட்டாக 1 pot ரைஸ் தான் பண்ணுவேன். ஏன்னா அவர் இல்லாத டைமில் நான் வேலை இழுத்து போட்டு செஞ்சுட்டேன் அப்படின்னா பேபி ஒரு சில டைம் கிராங்கியாக இருப்பான். அந்த டைமில் நம்மளும் டயர்டாக இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும், கோவம் வரும். அது பேபி மேலே தான் காட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஹஸ்பண்ட் இல்லாத டைம்லலாம் சிம்பிளாக தான் குக் பண்ணிக்குவேன். ஹஸ்பண்ட் இருந்தார் அப்படின்னா ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவரே டேக் கேர் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இது ஃபுல் டேவும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும்போது ஒரு சில டைம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனாலே இருக்க வேலையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவே செஞ்சுருவேன். ஃபஸ்ட்டு டொமேட்டோ ரைஸ் தான் வைக்கலான்னு நினச்சிருந்தேன். அப்புறம் வேணான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவரைக்காய் ரைஸ் தான் வச்சுருந்தேன். தக்காளி சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் அவரைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி 2 வேலையாயிரும், அதுக்கு மொத்தமாக அவரைக்காவும் அதிலே போட்டுட்டு சிம்பிளாக 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி செஞ்சுட்டேன். அது கூடவே சோயா சங்க்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது கூடவே ஒரு 2 எக்கும் பாயில் பண்ணி வச்சாச்சு.
சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்க கேப்பில் அப்படியே ஃபுல்லாக கிச்சனில் க்ளீன் பண்ணி வெசல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் தான் ஹாலுக்கு வந்து ஃபுல்லாக டாய்ஸ்லாம் எடுத்து வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். ஒரு சில டைம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா சரி இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவேன். நைட் டைம் தான் க்ளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு. முன்னாடி நாள் நைட்டு வந்து பேபிக்கு வந்து ஒரு பிளேட்டில் பொரி போட்டு கொடுத்துருந்தேன். அது எல்லாத்தையுமே சோஃபா கடியில் அவ்வளோ கொட்டி வச்சுருக்கான். சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டி விட்டாச்சு. அப்புறம் இடையில அப்படியே போய் எட்டி பார்த்துட்டேன் பேபியை தூங்குறானா என்ன பண்ணுறான்னு. அப்புறம் சைட் டிஷ்க்கு காலிஃப்ளவர் சில்லியும் பண்ணியிருந்தேன். அது முன்னாடி நாள் நைட்டே வந்து மசாலா போட்டு வச்சுருந்தேன். அதனால் எடுத்து செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி எங்களோட லஞ்சுக்கு வந்துட்டு அவரைக்காய் ரைஸ், அதோட ஒரு பாயில்டு எக், அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி இதுதான் செஞ்சுருந்தேன். சரி இவனும் எந்திரிக்கிறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடலாம், ரிலாக்ஸாக சாப்பிட்லாமேன்னு நினச்சா பாதி தான் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டான். Point your fingers down. Put it on your nose. Nose எവിടെ? One little finger, one little finger, one little finger. Tap tap tap. அது அழகு. பாடு. One little finger, one little finger, one little finger. Tap tap tap. Point your fingers up. Point your fingers down. Put it on your nose. Nose எവിടെ? Nose. Nose எங்க? Nose எവിടെ? Nose. Head எங்க? Head. Head எங்க? Hey, very good. Nose எവിടെ? Nose. Nose. Fish சொல்லு. Fish. அப்புறம் பேபி எழுந்திரிச்சிட்டான். கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அப்புறம் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் மிச்சம் கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பேபிக்கு ஊட்டி விட்டேன். அவனுக்கும் கொடுக்கணுன்றதுனால இன்றைக்கி காரமே போடலை, வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருந்தேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் இதில் பெருசாக காரம் இருக்காது. அதனால் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வச்சு ஊட்டி விட்டுட்டேன். வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க, பரவாயில்ல உங்கள் பேபி எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறானே, பரவாயில்லையே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு. சாப்பிட்டுக்குவான் தான், ஆனாலும் அது அவனுக்கு ஃபேவரட்டாக இருந்தால் சாப்பிடுவான், இல்லைன்னா கொஞ்சம் அடம் பிடிப்பான். இப்போ நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவில். இப்படி தான் ஒரு வாய் வாங்கிறதுக்கு அவ்வளோ லேட் பண்ணுவான். போதும்னு ஆயிரும். ஒரு சில டைம் அவனுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்டுக்குவான், அப்போ எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான். அவனை இப்படி டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முட்டை இல்லை ஏதாச்சும் சைட் டிஷ் இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக பிச்சு போட்டு விட்டுருவேன். அதை அவன் சாப்பிட்ற கேப்பில் அப்படியே ஒரு வாய் ஊட்டி விட்டுருவேன். எனக்கு இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும் அவன்கிட்ட. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தா அவன் பாட்டுக்கு ஒரு வாயாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பான். அந்த கேப்பில் நானும் அப்படியே ஊட்டி விட்டுருவேன். ஒரு சில டைமில் ரொம்ப அடம் பிடிப்பான், அப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சரி பசிச்சா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி போட்டு கொடுத்துட்டு அப்படியே உட்கார வச்சிட்டேன்.
யாரு ஏப்பா ஏன் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போல்லாம் சேரில் கீழெல்லாம் உட்காரதில்ல, சோஃபாவில் தான் உட்காரணும்னு சொல்லிட்டு அப்புறம் அழுத அடம் பிடிச்சி மேலே வந்து உட்காந்துட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு விளையாடுற மூடு வந்துடுச்சுன்ட்டு இந்த சேரை நகர்த்திட்டு போயாச்சு. யூனோ பேபியை பொறுத்த வரைக்கும் எந்த கேமாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான் விளாடுவான். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பார்த்துட்டா அதை எடுத்து விளாட ஆரம்பிச்சிருவான். சேரை நகர்த்தி கொஞ்ச நேரம் விளாண்டுருந்தான். அதுக்கப்புறம் போர் அடிச்சிருச்சு போல், அது கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து கூட்டி விட்டுட்டு இருந்தார். அப்புறம் அதையும் கீழே போட்டுட்டு இந்த சேரோட ட்ரே இருக்குல்ல, அதை எடுத்து விளாண்டுருந்தான். இந்த மாதிரி அவன் பாட்டுக்கு அமைதியாக விளாண்டுருந்தான். சரி, அவன் விளாடுற வரையும் நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் சீசன் 3 போட்டிருந்தாங்க அந்த அன்னைக்கு தான். சரின்னு அதான் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு உட்காந்துச்சு. அவனும் என் கூட வந்து உட்காந்துட்டான். அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல், தூங்குற மாதிரி பண்ணிட்டுருந்தான். இப்போ தூங்க வச்சு அப்புறம் நைட்டு தூங்க மாட்டான். அதனால் சரின்ட்டு சைக்கிள் கொண்டு வந்து அதில் உட்கார வச்சு விளாட வச்சிட்ருந்தேன். அதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கேட்டான், சைக்கிள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலே இருக்காது, கை காட்டி ஆக்ஷன்லேயே கேட்டுட்ருந்தான். ஆனால் எடுத்து கொடுக்கறது பிரச்சனை இல்லை, எடுத்து கொடுத்தா நம்ம தான் தள்ளணும், அவருக்கு பெடல் எட்டுறதில்ல. அதனால் நம்ம தான் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே மனசு கேட்கல, சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து விளாட வச்சிட்ருந்தேன். இந்த சைக்கிள் ஓட்டுறதே டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் எடுக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சு எடுத்திருந்தேன். அது நல்லா வந்துருந்துச்சு பாருங்கள். ஃபோனை வந்து செல்ஃபி மோடில் போட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அதனால் வந்துட்டு அவன் வந்து அவனோட ஃபேஸே பார்த்து சிரிச்சுட்டு வந்துட்டுருந்தான். சைக்கிள் ஓட்டுறதுலலாம் கான்சன்ட்ரேஷனே இல்லை. அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எதுலேயுமே ரொம்ப நேரம்லாம் விளாட மாட்டான். அதனால் கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிகிட்டு வந்து விளாட வச்சுட்ருந்தேன். எனக்குமே உள்ளே உட்காந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு கொஞ்ச நேரம் அவனையும் விளாட வச்சுட்டு நானும் அவன் கூட விளாண்டுருந்தேன். எந்த செப்பல் பார்த்தாலுமே அப்சஷன் தான் அவனுக்கு. சின்னவங்களுது பெரியவங்களுது நல்லா இல்லை, எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்து விளாண்டுருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சதுமே குளிக்க வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். குளிக்க வைக்கிறதுக்கு டைமிங்கெல்லாம் இல்லை, எனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ தான் குளிக்க வைப்பேன். எங்கேயாச்சும் போகிறோம் அந்த மாதிரி இருந்தால் மார்னிங் டைமில் குளிக்க வைப்பேன். இல்லை ஏதாச்சும் சிச்சுவேஷன்னால இன்றைக்கி மார்னிங்கே குளிக்க வைக்கணுன்றதா இருந்தால் மட்டும்தான் அப்படி மார்னிங் டைமில் குளிக்க வைப்பேன். இல்லைனா எனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ குளிக்க வச்சுருவேன். அப்புறம் குளிக்க வச்சதுக்கப்புறம் க்ரீம் போட்டு விட்டேன். அதை பார்த்துட்டு அவனுக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் கண்ணாடியிலலாம் போய் பார்த்துட்டு இருந்தான். அப்படியே நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பேபிக்கு பால் சூடு பண்ணிவிட்டு எனக்குமே காஃபி போட்டிருந்தேன். அவனுக்கு ஃப்ரூட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் பால் கொடுக்க மாட்டேன் ஈவினிங் டைமில். இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அதனால் இன்றைக்கி பாலில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் நட்ஸ் பவுட்ரு போட்டு கொடுத்தாச்சு. நைட்டு வரைக்குமே ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பால் குடித்ததும் கீழே கொஞ்சம் நேரம் ஓனர் வீட்டில் போய் விளாண்டுருந்தான். அப்புறம் வந்ததுமே டின்னர் சாப்பிட்டு அவனும் தூங்கிட்டான். அதனால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. இது வரைக்கும் தான் எடுத்திருந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட்லேயும் ஒரு ரெட் ஹார்ட் போட்டுருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.